அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மகளிர் தின விழாவில் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இந்த நேற்று நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றது வெறும் மகளிர் தின விழாவில் மகளிருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். இதுதான் ட்ரெய்லரே, மெயின் பிக்சரே இனிமேல் தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கேன் நான் நிறைய இடத்துல. இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளோட தமிழக வெற்றிக் கழக உறவுகள் உண்மையிலே மகளிருக்காக விஜய் அறிவித்ததும் சரி, இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்களுக்காக விஜய் அறிவிச்சிருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாற்றுக் கட்சியிலேருந்து இப்போ நம்ம சேனல்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு சொல்கிறீங்க, குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு திமுகவை சார்ந்த சில நபர்கள் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்ன சகோதரி, இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் இலவசத்தை விரும்பவே இல்லை, அவர் வந்து தமிழக மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, திடீர்னு இந்த மாதிரி திட்டத்தை அறிவிக்கிறாரே என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு பதிலாகவும் நேற்று பூராமே சமூக வலைதளங்களில் விஜய் அவர்கள் வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்ததுக்கு அப்புறமா பல்வேறு வகையான விமர்சனங்கள். ஒன்று சிலது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கதறல் அப்படின்னே சொல்லணும். நேற்றெல்லாம் ஒருத்தன் சேனலில் உட்காந்து பயங்கரமாக அழுகிறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான விஷயத்தையும் வரிசையாக பேசுவோம். முதல்ல வந்து இந்த மாற்றுக் கட்சியினர்களுக்காக, குறிப்பாக ஊபிஸ்க்காக நான் பதில் சொல்கிறேன். இன்றைக்கி விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வாக்குறுதி அப்படின்றது இன்றைக்கி மகளிர் தின விழாவில் கொடுக்கப்பட்ட மகளிருக்கான வாக்குறுதி அப்படின்றது யாரால் கொடுக்கப்பட்டது, யார் இதுக்கு தலைமை தாங்கி இந்த மாதிரியெல்லாம் விஜய்க்கு அறிவிக்கணும்னு யார் அந்த ஒரு தேர்தல் வியூகத்தை கொடுத்தது அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே மகத்தான திட்டம். இன்றைக்கி அந்த திட்டத்தை வந்து எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் முடிச்சே விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரியாக இன்றைக்கி ஏழைகளை வந்து ஓரளவு ஒரு பவுன் தங்கம் கிடைக்குதே அப்படின்ற ஒரு திட்டத்தை முடிச்சு விட்ட இந்த அரசுக்கும் சரி, இல்லை ஆண்டு போனவங்க அவங்களுக்கும் சரி, ஒரு வகையில் எப்படி சொல்கிறது, மக்கள் வந்து வசைப்பாடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு திட்டத்தை, மகத்தான திட்டத்தை கொண்டுட்டு வந்தது நம்ம செங்கோட்டையன் அவர்கள். அதாவது ஜெயலலிதா அம்மா அந்த இருந்த டைமில் போன அந்த திட்டத்தை திரும்ப ஒருக்கா விஜய் அவர்கள் மூலியமாக மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முதல் முறையாக அடித்தளம் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்களால் தான் நேற்று அந்த தாலிக்கு தங்கம் திட்டம், அதாவது அண்ணன் சீர் திட்டம் அப்படின்றது விஜய் அவர்களால் அந்த ஒரு தொடக்கத்தை வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த திட்டங்கள், இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு தங்கம் மோதிரம் திட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கான ஒரு தனி இலாக்கா அமைகிறது, மற்றும் பெண்களுக்கான அந்த மகளிர் பாதுகாப்பு, குழந்தைங்க, வயசானவங்க, பெரியவங்க, இது அதுக்கப்புறம் மாதம் 2500 மற்றும் அந்த ஸ்மார்ட் பேனிக் பட்டன், இது எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டவர் நம்ம செங்கோட்டையன் அவர்கள். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்காக அப்படின்னு நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. இந்த ஒரு திட்டம் அப்படின்றது இன்றைக்கி மகளிருக்குன்னு தெரியும். இருக்கும்போது இன்றைக்கி மகளிருக்கு ஒவ்வொரு திட்டத்தை இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் இவ்வளோ நாள் அறிவிக்கலை, இன்னும் அறிவிக்க ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தான் வந்து மகளிர் தினத்துக்காக ஒரு 10 வாக்குறுதியை கொடுத்துருக்காருன்னும் போது இதுக்கு வந்து சில பேர் கதறாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஒரு வகையில் இன்றைக்கி நிறையா திட்டங்களுக்கு அடித்தளம் போடுறதுக்கு முன்னாடி மகளிருக்கு சொல்லிடுவோம். இதை கேட்பீங்க, இப்போ வந்து எதுக்கு இந்த பாடி கேம், ஒருத்தர் கதறாரு சொன்னேன்ல, அவர் கேட்ட கேள்வி, இந்த பாடி கேம் எதுக்கு இந்த ஸ்மார்ட் பேனிக் பட்டன் அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து ஒரு தனி இலாக்க ஆரம்பிக்கிறீங்க, அங்கே ஆரம்பித்தா இது தேவையில்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் கேட்குறேன். குற்றம் இப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்றத, குற்றம் வந்து நடந்ததுக்கப்புறமா அதை விசாரித்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு மனவலி, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னா சில திட்டங்கள் வந்திருக்கு. இதுதான் உண்மை. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படி இந்த இலவசத்தெல்லாம் கொடுத்துருவாரு, 6 சிலிண்டர் கொடுக்குறாரு, 2500 கொடுக்குறாரு, இதெல்லாம் வந்து நியாயமாக இருக்கா, இதெல்லாம் சரியாக வருமா, இது வந்து இருக்கிறவங்களாலேயே முடியலையே, இப்போ இவங்களால மட்டும் எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் அவங்களுக்கான ஒரு பதில், நேற்று தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு ஒவ்வொரு திட்டத்திலையும் இன்னைக்கு அந்த குடும்ப ஆட்சிக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு, கிட்டத்தட்ட 20-30% அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அமௌண்ட் விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. தெரிய வச்சது யார் அப்படின்னா நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள். இதை நான் நிறைய இடங்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் பதிவு பண்ணிக்கிட்டே வரேன். இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்னதான் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பொலிட்டிக்கல் ஒன்னொன்னையும் வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து விஜய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய வியூக அதிகாரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு விஜய் அவர்கள் அறிவித்த ஒவ்வொரு அறிவிப்பும் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் ஆளும் கட்சிகளிடையே மற்றும் எதிர்கட்சியிடையே வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லணும். என்னடா அது இவ்வளோ பெரிய திட்டம், ஒன்னொன்றுமே வந்து மகத்தான திட்டமாக இருக்கே, குறை சொல்ல முடியாத திட்டமாக இருக்கே, இதை நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு நேற்று ஒருத்தர் வந்து நாய் தடவல் கட்சியிலேருந்து பயங்கரமாக உட்காந்து சேனலில் பேசுகிறாரு. நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இன்றைக்கி வந்து பயங்கரமாக கலாய்க்க போகிறாங்க, என்னடா அது விஜய் அவர்கள் வந்து எவ்வளவோ திட்டம் அறிவிச்சிருக்காரு, இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மதுவிலக்கு, அதை பற்றி நான் பேசுகிறேன், அதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த திட்டத்துக்கு வந்து என்ன சொல்ல போகிறாங்க, இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட அண்ணன் என்ன பண்ணுறாப்புல, ஒவ்வொரு அரசியல் மேடைக்கும் போனீங்கன்னா பாட்டு கச்சேரி நடத்துகிறாப்புல. பேசாமல் அண்ணன் சினிமாவுக்கு எதுவும் திரும்பி போகிறாரா, இல்லை பாடலாசிரியர் ஆக போகிறாரா, இல்லை மியூசிக் டைரக்டர் ஆக போகிறாரான்னு தெரியல, பயங்கரமாக பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது
ஒவ்வொரு இடத்துலையுமே இவங்களோட கதறல் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களோட புதுச்சேரி மீட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட அவரோட தம்பி ஒருத்தர் பயங்கரமாக சேனலில் கதறாப்புல. விஜய் அவர்களோட திட்டத்தை குறை சொல்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. குறையெல்லாம் சொல்லவே கிடையாது. மகத்தான திட்டம்னு வாழ்த்திருக்காப்புல. ஆனால் அண்ணே சொல்ல வர்றது என்னன்னா, இது எல்லாமே சீமான் சொன்னது. சீமான் சொன்னதை விஜய் காப்பி அடிச்சிருக்காரு. இது எங்களுடைய திட்டம். எங்களுடைய திட்டத்தை விஜய் வந்து இப்படி காப்பி அடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ எங்களோட சீமானை பார்த்து காப்பி அடிக்கிறாரா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விவசாய மேட்டரில் இன்றைக்கி தஞ்சையில் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது தான் நம்ம விவசாயத்தை வந்து 3 வேளையும் நம்ம சாப்பிடும்போது நினைக்கிறோம். இப்போ மருத்துவர் டைமில் நினைக்கிறோம், வக்கீல் டைமில் நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட விவசாயி அப்படின்றவங்கள நம்ம 3 வேளையும் நினச்சிட்டு இருக்கோமே நம்மளை அறியாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் சொல்லியிருப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா சீமான் தான் சொன்னதான். என்னதாண்டா அவர் சொல்லலை நாங்கள் திரும்பி சொல்கிறதுக்கு அப்படின்னு ஏற்கனவே நான் கேட்டுட்டேன். அதனால் இப்போ நம்ம கேட்க விரும்பலை. இன்றைக்கி ஒவ்வொரு திட்டமும் சீமான் அறிவிப்பார். உண்மையிலே மக்களுக்கான மகத்தான திட்டமாக இன்றைக்கி சீமான் அறிவிக்கிறாரு. உண்மைதான். அதான் அவரால் என்ன செய்ய முடியும்? அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வர போகிறதில்ல. மக்கள் அவரை நம்பி 2 ஓட்டு கூட போட போகிறதில்ல. இவ்வளோ நாள் ஓட்டு போட்டாங்களே அவங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா? அவங்களாம் ஆல்ரெடி டிவிகேக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதனால் நம்ம அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி தமிழக வெற்றி கழக உறவுகளாக இருக்கிற முன்னாள் மாற்றுக் கட்சியில் இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை பெருமளவில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் இந்த திட்டத்தை சேர்க்குறதுக்கு ரொம்ப வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஆளும் கட்சியிலேருந்து நேற்று பார்த்திங்கன்னா ஒருத்தர் சேர்ந்துருக்காருல. இப்போ புதுசாக ஒரு செம்புதூக்கி ஒருத்தர் அம்மா கட்சியிலேருந்து அம்மா விசுவாசியாக இருந்து நான் வந்து மறுபடியும் சாய் கழகத்திலே போய் சேரப்போறேன்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு விழா நடத்துனாங்க பார்த்தீங்களா? அந்த விழாவில் நேற்று பயங்கரமான காமெடிகள்லாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த விழா வந்து சாயந்தரம் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 பேருக்கு குறையாமல் இருப்பாங்க சேரில். ஏன்னா அவங்க சேர் வந்து என்னமோ போடப்பட்டது என்னமோ ஒரு 50,000 பேருக்கு போட்டிருப்பாங்க போல். 500லேருந்து 1000 பேருக்குள்ளே தான் இருக்காங்களாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது ரொம்பவே மோசமான விமர்சனங்கள் கீழேருந்தே வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி அம்மாவோட விசுவாசியாக அம்மாவோட ஒரு முக்கியமான ஆளாக இருந்துட்டு இப்படி போய் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கியப்பான்னு சொல்லிட்டு மேடைக்கு நேருக்கு நேராகவே நிறையா பேர் கேட்டதாக சில தகவல்லாம் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்றதை தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அந்த ஒரு விஷயம் அப்படின்றது நேற்று சேனலில் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். சீமானை எப்படி புறக்கணிச்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி ஓபிஎஸ் மற்றும் ஆளுங்கட்சியை புறக்கணித்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஒரு வகையில் நேற்று முழுக்க நியூஸில் பூராமே நம்மளோட விஜய் அவர்களுடைய அந்த மகளிர் தின சிறப்பை பற்றி தான் முழுக்க நியூஸ் பார்த்துட்டு இருக்கலாம். ஏன் இன்றைக்கி மக்கள் வந்து போர்வே மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை அறிவிச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்களே. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்கிறேன். இந்த தேர்தலாம் வச்சு நமக்கு செலவெல்லாம் வேணாம். தயவுசெய்து நீங்கள் அப்படியே நாற்காலிலேருந்து இறங்கிட்டீங்கன்னா எங்கள் அண்ணன் ஈஸியாக மேலே ஏறி உட்காந்து சைனை போட்டு தொடர்ந்துருவார் பணியை. அதனால் நீங்கள் இறங்கிக்கிறது நல்லது அப்படின்னு நேற்று நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் சொல்ல வந்தது அதுதான். ஏன்னா இன்னி அதுதான், வேறு வழி இல்லை. மக்கள் வந்து ஆல்ரெடி மக்களுக்கு எல்லாமே தெரியும். மக்கள் ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு வாக்குறுதி அப்படின்றது நான் சொல்லிட்டேன். மெயின் பிக்சர் தான். ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது. நிறைய பேர் கேட்குற இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு தாலிக்கு தங்கம் சிலிண்டர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, இந்த மது விலக்குக்கு என்னதான் பண்ண போகிறாப்புல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு தான் நான் முக்கியமான விஷயமா நான் சொல்ல வந்தது. இன்றைக்கி வந்து நான் ஈஸியாக வந்தோடனே மதுவை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் அது சாத்தியமே கிடையாது அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாருடைய கோட்பாடும். ஏன்னா இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா ஸ்டேட்டாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற கேரளா ஸ்டேட்டாக இருக்கட்டும், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திராவாக இருக்கட்டும், எல்லா மாநிலங்களிலேயும் இன்றைக்கி மது கிடைக்கிது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒழிச்சிட்டு நீங்கள் போய் ஆற்று வழியாகவும் காட்டு வழியாகவும் பூந்து போய் கள்ளச்சாராயத்தை வாங்கிட்டு வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திட்ட பெரும்பலமான மகத்தான திட்டங்கள் இருக்குது. ஏன்னா இதை எடுத்தோடனே ஒழிக்க முடியாது அப்படின்றது இன்றைக்கி நம்மளோட மட்டும் இல்லை மருத்துவர்களோட ஒரு கருத்து. இப்போ ஒரு குடிக்கிற ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இன்னையிலேருந்து நீ குடிக்கக்கூடாது முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு தனி அறையில் போட்டு அடைச்சிங்கன்னா என்ன ஆவாப்புல? முழுக்க சைக்கோவாயிருவாப்புல. இன்றைக்கி முழுக்க வந்து போதை ஆசாமியாக இருந்துக்கிட்டு இருக்கிற நாட்களும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. ஏதோ மெல்ல திருந்திட்டு வர்றாங்கன்னு சொல்லலாம். அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குடும்பத் தலைவனும் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட சில மன கஷ்டத்துக்காக போய் குடிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மதுவிலக்கு அப்படின்றது படிப்படியாக தான் அமல்படுத்த முடியும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ கோயில், பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிற மதுக்கடைகளை அப்புறப்படுத்துறது இதுதான் முழுக்க தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து அதிகப்படியாக வந்து இப்போ மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துற திட்டம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூட்டிடுவோன்னு சொல்லிட்டு அதிகப்படியான கடைகளை திறக்கிற திட்டம் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்திட்ட கிடையாது. ஒழிக்கிறோம் அப்படின்னா படிப்படியாக ஒழிப்பாங்க. அதுதான் வந்து உண்மை. இன்றைக்கி தலைவர் வாயாலே அதை சொல்லணும் அப்படின்றனால தான் நாங்கள் பொறுத்திருந்தோம்.
இருந்தால் கூட நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் கேட்குறீங்க, அவங்களுக்காக நான் பதில் சொல்லிட்டேன். மதுவிலக்கு அப்படின்றது உடனடியாக செய்யப்படுற திட்டம் கிடையாது. அது அந்த குடிக்கிறவங்களுக்கும் அது வந்து நல்லது கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா மருத்துவர்களோட கருத்தாவே அது இருக்குது. அவங்களுக்கு நடுக்கம் வரும், நிறையா பிரச்சனைகள் வரும், சைக்கோவாக மாறுற அளவுக்கு கூட இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை தள்ளப்படும்ன்றனால இது படிப்படியாக தான் செய்வாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கோ சேனலில் உட்காந்து அழுகிறதுக்கோ இதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ சொல்லியிருக்கிற திட்டம்ன்றது மகளிருக்கான திட்டம். இன்னும் நெடுஞ்சாலை இருக்குது, அறநிலையத்துறை இருக்குது, வனத்துறை இருக்குது, போக்குவரத்து துறை இருக்குது, ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கும்போது இதுக்கே கதறினீங்கன்னா எப்படி? கொஞ்சம் கதறலை பாக்கி வைங்க, அடுத்து கதறுவோம். இன்னும் கொஞ்சம் நிறையா திட்டங்கள் வருதுல்ல, அப்போ கதறுவோம். இன்னும் முக்கியமாக வேளாண் துறை இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும், பொறுத்திருந்து பாருங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.